இன்றைய சூழல்ல நம்ம வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனா, நமக்கு வந்து ஒரு பெருமை மிகு தருணமா தான் இருக்கு. இந்தியா வந்து பதிலடி குடுத்துருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். பகல்காம்ல அப்பாவி இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டது. தாக்குதல் நடந்ததற்கு பின்னணி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, மத்திய அரசாங்கம் வந்து அமைதி திரும்பி விட்டது என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ம். ஒரு 26 உயிர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ம். பலியிடுவதற்கு காரணமாகிவிட்டது. அது ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து சேஃப்டியா வந்து இவங்க அடிச்சுட்டு மறுபடியும் 200 கிலோமீட்டர் பயணம் போறாங்கங்கிறது ரொம்ப இவ்வளவு சௌகரியமான ஒரு பயணத்தை வந்து எப்படி வந்து அது எங்கேயுமே தடை இல்ல. யாருடைய வந்தாங்க. கண்காணிப்புக்குள்ளே அகப்படும். நம்ம சாதாரணமா வந்து ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு சிக்னல் தாண்டினோம்னா அதுக்குள்ள ஒரு கண்காணிப்பு கேமரா இருக்குங்கிறான். சிக்னலை தாண்டி வேகமா போயிட்டோம்னா ஃபைன் போட்டாச்சு உங்களுக்கு ஆன்லைன்ல. ம். நீங்க இன்னும் பணத்தை கட்டலையாங்கிறான். ஒருத்தர் வந்து வண்டி விற்க போறாரு, ஒரு சாதாரண ஒரு கார் விற்க போறாரு. மொத்தம் மொத்தம் 26 இடத்துல நீ வந்து சிக்னலை தாண்டிருக்க அப்படின்னு 26 ஃபைனையும் கட்டிட்டு போப்பா, இல்லைன்னா வண்டியை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாமானியர்களே கண்காணிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற போது எப்படி சர்வசாதாரணமாக வந்து ஆயுத குழுக்களாக இருக்கிறவர்கள், தீவிரவாதியாக இருக்கிறவர்கள் பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு பத்திரமாக போய் சேர்ந்தார்கள் என்பதே ரொம்ப பெரிய ஒரு புதிராக இருக்கிறது.